Destructuring. Spelling போல. ரைட் ஓகே ஸோ குட் ஈவினிங் டீம். ஸோ இன்றைக்கு நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன? ரைட். ஸோ டீஸ்ட்ரக்சரிங்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய விதமான மெக்கானிசமை ஹேண்டில் பண்ணுவோம். அதில் ஒன்று தான் வந்து அரேஸ். ஸோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அரேஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ பண்டிலாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ சொல்லுவோம் ஒரு கூடைக்குள்ள வந்து ஒரு 10 ஆப்பிள் இருக்குன்னா அந்த 10 ஆப்பிளையும் தனித்தனியாக அந்த கூட அந்த பிரிச்செடுக்கிறது வந்து நம்ம சொல்லலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஒரு அரேயில் இருக்கிற ஆப்ஜெக்டையோ அல்லது வேல்யூஸை வந்து நம்ம என்ன செய்யறோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு வேரியபிளில் நம்மளுக்கு கன்வீனியன்டான வேல ஸ்டோர் பண்ணுறது வந்து நாம என்ன சொல்லுவோம்? நாம டீஸ்ட்ரக்சரிங் என்று சொல்லுவோம். ரைட். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூஸ் ஃப்ரம் அரேஸ் and objects then assign them to variables in convenient way. Convenient way. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு 4 விதமான முறையில் உங்களை செஞ்சு காட்டுறேன். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி நாம டீஸ்ட்ரக்சர். ஸோ நான் ஒரு 2 வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணுறேன். சரியா? 2 வேரியபிளை நான் என்ன செய்ய போகிறேன்? கிரியேட் பண்ணுறேன். let a is equal to 15, let b is equal to 21. ரைட். இதை நான் கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன். என்ன வருதுடா? log d. ஸோ சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். கன்சோலில் பார்த்தால் ரைட் நம்மளே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டீஸ்ட்ரக்சரிங்கில் வந்து இருக்கிற மெக்கானிசம் எப்படி ஸ்வெப் பண்ணுற வேல்யூஸ் நம்மளோட வேரியபிள் ரெண்டையும் எப்படி ஸ்வெப் பண்ணுறது, ஏயில் இருக்கிறது பிக்கும் பியில் இருக்கிறது ஏக்கும் எப்படி ஸ்வெப் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நான் டீஸ்ட்ரக்சரிங் செய்கிறேன். யாரை? ஃபர்ஸ்ட் ஏயையும் பியையும் வந்து நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். பண்ணி என்ன செய்ய போகிறேன்டா அவங்கள நியூ வேல்யூக்கு அசைன் பண்ண போகிறேன். யாருக்கு? ஏயை வந்து பிக்கும் பியை வந்து ஏக்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன். இப்போ பாப்பா என்ன நடக்குதுண்டு. ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்மளுக்கு 21ன்றது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அப்படி என்ன ஏட வேல்யூ இப்போ 21. அப்போ என்ன நடந்திருக்குங்க? நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். விளங்குதா என்ன நடந்திருக்காண்டு? ஸோ இது வந்து டீஸ்ட்ரக்சரிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன? ஸ்வாப் த எலிமெண்ட்ஸ். ரைட். ஸோ இதே மாதிரி இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்து கிரியேட் பண்ணுறேன் ஒரு அரே. ஸோ இப்போ நம்ம 2 வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை இப்படி ஸ்வெப் பண்ணலாம்னு பார்த்துட்டோம். இதே இது வந்து அடுத்தது பார்ப்போம் எப்படி ஒரு அரேயில் இருக்கிற 2 வேரியபிள் வேல்யூவை வந்து ஸ்வெப் பண்ணுறது. ரைட். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கலர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இதில் குறிப்பிட்ட கலர் கொடுப்போம். ரெட் கிரீன் அடுத்து வந்து ப்ளூ பிளாக் ஒயிட். ரைட். இப்போ என்னோட ஒரு அரே இருக்கு. இப்போ எனக்கு இந்த அரேயில் இருக்கிற 2 வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். அது ரெட்டையும் ஒயிட்டையும் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன்னு வைங்க. ரெட் இருக்கிற இடத்துல ஒயிட் வரணும், ஒயிட் இருக்கிற இடத்துல ரெட் வரணும்.
எப்படி நாமே அச்சீவ் பண்றது? அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? டீஸ்ட்ரக்சர் பண்ண போறேன். எதை? இந்த அரேயை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் ரெண்டு எலிமெண்ட்டை வெளியே எடுத்து அதை ஸ்வாப் பண்ண போறேன். அப்ப டீஸ்ட்ரக்சரிங் நான் என்ன யூஸ் பண்றது? ஸ்கொயர் பிராக்கெட். அப்ப ஸ்கொயர் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், எந்தெந்த எலிமெண்ட்ஸை நான் மாத்தணும். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் ரெட்டும், கலர்ஸ் என்ற அரேயில் ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிறதும், அதாவது 0 1 2 3 4 ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நான் ஸ்வாப் பண்ண போறேன். அப்ப நம்ம ஆல்ரெடி இதுல செஞ்ச சேம் மெக்கானிசம் மாதிரி இதுல என்ன செய்யலாம்? நம்ம இப்ப கலர்ஸ் 0 வந்து ஃபோர்த்துக்கும், கலர்ஸ் ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற 0க்கும் வந்து நான் கொடுத்தேன். கொடுத்து போட்டு நான் என்ன செய்ய போறேன்? நான் கலர்ஸ் என்ற அரேயை பிரிண்ட் பண்ணி பார்க்கேன். green, green, right. என்ன நடந்தது தெரியுமா? இது ரெண்டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இது இல்லாத வழியா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே வேர்டை வந்துட்டு அதான் நம்மளுக்கு ஃபோர்த்ல இண்டெக்ஸ் இல்லையே, அதான் இதுல இஷ்யூ வந்தது. சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீரோவில் வந்து ஒயிட் இருக்கு, இல்லை ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து ரெட் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு அரேயில் இருக்கிறத எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது. இது வந்து எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2. ரைட். இப்போ எக்ஸாம்பிள் 3 பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கட்டி, என்னுடைய அப்படி ட்ரை பண்ணி வாங்க எல்லாரும். ரைட். ஸோ எக்ஸாம்பிள் 3ல பார்க்க போகிறோம். ஒரு அரே ஆஃப் வேரியபிள் இருக்கு, இந்த இருக்கு தானே, இந்த அரேஸ் இருக்கு. இதுல இருக்கிறத வந்து ஒரு வேரியபிள் எப்படி செட் பண்றது, இதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எப்படி டிரெக்டா ஒரு வேரியபிள்ல செட் பண்ணி கொண்டு வரேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, ஃபர்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் பண்றேன். கன்ஸ்ட் ரைட். ஸோ இதுல வந்து வேரியபிள் நேமை கொடுக்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கலர், செகண்ட் கலர் அண்ட் தேர்ட் கலர். എന്നിട്ട് நான் இதில் ஈக்குவலில் கொடுத்து கலர்ஸ் எந்த அறையை நான் இது செய்யணும், எந்த அறையில் இருக்கிற வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணணும், கலர்ஸ். என்ன செய்யறேன் என்றால் 3 வேரியபிள் ஒரே நேரத்தில் டிக்ளேர் பண்றேன். கன்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கலர், செகண்ட் கலர், தேர்ட் கலர். இதை நான் என்ன சொல்றேன்? எனக்கு டீஸ்ட்ரக்சர் பண்ணி, எனக்கு இந்த கலர்ஸ் என்ற அறையை டீஸ்ட்ரக்சர் பண்ணி முதல் 3 வேல்யூவையும் எனக்கு ஒரு அறையில் இந்த 3 வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணு. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கலர், செகண்ட் கலர், தேர்ட் கலர். சேவ் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஒயிட், இப்போ இதில் நம்ம இதில் மாற்றிட்டோம் தானே, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்க போதுன்றால் ஒயிட். இந்த ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட் கலர் ஆகும், செகண்டாக இருக்கிற க்ரீன், செகண்டுக்கு தேர்டாக இருக்கிற ப்ளூ வந்து ப்ளூ. அப்போ என்ன நடந்திருக்கு? எனக்கு வேரியபிளில் அசைன் ஆகிருக்கு. ஸோ விளங்குதா? என்ன நடந்திருக்கு? வேரியபிள் அசைன் ஆகிருக்கு. இது வந்து நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள். இப்படி ஒரு அரேயில் இருந்து நாம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறது, ஒரு அரேயில் இருக்க வேல்யூஸை வந்து ஒரு வேரியபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்க்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அண்ணா இவிடத்தை வந்து நம்ம சரி முதல் 3 வேல்யூவையும் ஒரு 3 வேரியபிள் எடுத்துட்டீங்க. ஓகே, அப்போ மிச்சம் இருக்கிற ஆக்களை வந்து இன்னொரு அரேயில் எடுக்கலாதா?
இவங்களை வந்து இவ்வளோத்தையும் தனித்தனி வேரியபிள் எடுத்துட்டு வந்தா இவங்க பேலன்ஸ்டா மிஞ்சுவாங்க தானே. அப்ப அவங்கள மட்டும் ஒரு அறையில ஸ்டோர் பண்ணிடலாம். அதான் எப்படி அது பண்றது? இல்லாட்டி அதுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இருக்கு டீம். நாம் என்ன செய்யலாம்? இந்த இடத்துல ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். எப்படி? ட்ரிபிள் டாட் போட்டு எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வரும். அதாவது மிஞ்சி இருக்கிற கலர்ஸ். ஸோ ட்ரிபிள் டாட்ன்றது வந்து என்ன செய்யும்? மீதியா இருக்கிற அவ்வளோத்தையும் எங்க இந்த அரேயில ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிளுக்கு ஒரு கலர் போயிடும், செகண்ட் வேரியபிளுக்கு ஒரு கலர் போயிடும், தேர்ட் வேரியபிள் கலர் போயிடும். அப்ப மிஞ்சி இருக்கு அந்த கலர்ஸ் என்ற அரேயில் இருக்கிற மிஞ்சி இருக்கிற அவ்வளவுத்தையும் 1 2 3 ட்ரிபிள் டாட் போட்டா இது பத்தி பூட் கேம்ல படிச்சிருக்கேன். ரெஸ்ட் வேரியபிள்ஸ்ல வரும், சரியா? ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ல வரும். இது அவ்வளத்தையும் என்ன செய்யும்? மிஞ்சி இருக்கிற அவ்வளத்தையும் ஒரு பண்டில் ஆக்கி எக்ஸ்ட்ரா கலர் என்று சொல்ற ஒரு அரேயில வந்து நம்மளுக்கு அவரை தருவாங்க. நான் இதை காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கலர் என்ற அரே எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்தனா இருந்தால் இங்க பாத்தீங்களா, ஒயிட் வந்துட்டு கிரீன் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கிற பிளாக் அண்ட் ரெட் வந்து என்ன நடக்குது எனக்கு? எனக்கு அது ஒரு அரேயா வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, சரிதானே? இது விளங்கிட்டா டீம் உங்களுக்கு எப்படி டிஸ்ட்ரக்சர் பண்றோம்ண்டு? விளங்கினா ஒரு இது சொல்லுங்க பாப்போம். என்னோட வாய்ஸ் விளங்கினா இருக்கா? கிளியர்னு சொல்லுங்க பாப்போம். அந்த பிரியந்தனி தயிர் கஜினாக்கள் கிளியர், ரைட்? ஸோ இது வந்து தேர்ட் டெக்ஸ்ட். கடைசியா ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இவ்வளவு நேரம் அரேல இருக்கிறத எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு பார்த்தனாமே, இதே மாதிரி நம்மளால என்ன செய்ய இயலும்? ஒரு ஆப்ஜெக்ட்லயும் வந்து நம்மளால என்ன செய்யலாம்? டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், ரைட்? அப்ப அதை எப்படி பண்றது? So, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்? ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட் ஒரு பர்சன் கிரியேட் பண்றேனே, ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றேன்னு தெரியும். கீ வேல்யூ ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் ஆமா ஈக்குவல் இல்ல, செமி டபுள் காலம். லாஸ்ட் நேம் அருண்ஜித். ஷேருங்க வரேன். அதுக்கு பிறகு வேற என்ன கொடுக்கலாம்? ஏஜ். ஏஜுக்கு வந்து 8. ரைட், இப்போதைக்கு 3 காலம். இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. என்னதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதில் எனக்கு என்ன தேவைட்டா, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூஸை வந்து நான் தனித்தனி வேரியபிள் எடுக்கணும். அப்போ என்ன செய்ய போறேன்? ஆப்ஜெக்டை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் வந்து ஒவ்வொரு தனித்தனி வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி எடுக்கணும். எப்படி செய்யலாம்? ரைட், இதுக்கு நான் எப்படி எப்படி செய்யணும் பாருங்க. நான் எகெயின் அரேக்கு எப்படி நான் இது செஞ்சனோ, அரே எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அதே மாதிரி, பட் இந்த கேர்லி பிரேசஸ் நான் ஸ்கொயர் அண்ட் போட்ட வேண்டாம், அவர் விளங்கி கொள்வார் ஒரு அரே வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்ட்டு. அதே வந்து நாம கேர்லி பிரேசஸ் போட்ட வேண்டாம், அவர் விளங்கி கொள்வார் நான் டீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ நான் இங்க என்னென்ன வேரியபிள்ஸ்? 3 வேரியபிள்ல நான் வேல்யூஸ் எடுக்கணும். லாஸ்ட் டைம், ரைட். யாரை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்யூஸ் எடுக்கணும்? நம்மட ஸ்டூடெண்ட். ரைட் டீம், அவ்வளவுதான் வேலை. பெருசான இல்லை. இப்போ நான் இதுல இருக்க இதெல்லாம் கமெண்ட் பண்றேன். இதெல்லாம் தேவைதானே? இல்லை ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணி பார்க்க.
ரைட். இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது எனக்கு? ரைட். இப்போ தனித்தனி வேரியபிள்ல வந்து என்னால் என்ன செய்ய முடியுது? எனக்கு அந்த வேல்யூஸ் எடுக்க முடியுது. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்படி அந்த ஆப்ஜெக்டை டீஸ்ட்ரக்சர் பண்றேன்னு இப்போ நம்ம பார்த்துட்டேன். எனக்கு விளங்கிட்டா டீம் இப்போ உங்களுக்கு எப்படி டீஸ்ட்ரக்சரிங் செய்யறேன்டு? ரைட். ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டீஸ்ட்ரக்சர் பண்றது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு டிரெக்டா நீங்க செஞ்சிட்டீங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு எப்படி எழுதுறது டீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு? அப்ப நான் என்ன செய்யறேன்? இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஃபங்க்ஷன் சரிதானே? டிஸ்பிளே பர்சன் போடுறேன். டிஸ்பிளே பர்சன். ரைட். இப்ப இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்? டீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான இது எழுதுறேன். என்னென்ன வேரியபிள் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும் காப்பி பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்பினா அந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்யணும்? அது எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்? 3 வேரியபிளா பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்கு இதை வெளியே கொடுக்க காப்பி பண்ணி. இப்போ நான் இவரை வந்து கமெண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யலாம்? நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். டிஸ்பிளே பர்சன் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்றேன். ஸ்டூடெண்ட் என்ற ஆப்ஜெக்ட். அப்ப இது என்ன செய்யும்? இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? ஸ்டூடெண்ட் என்ற ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை வாங்கி டீஸ்ட்ரக்சர் பண்ண 3 வேரியபிளுக்கு நான் கொடுக்க போகிறது ஆப்ஜெக்ட். பட் இது என்ன செய்ய போகுது? டீஸ்ட்ரக்சர் பண்ண போகுது. டீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் அண்ட் 3 வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க போகுது. நான் சர்வ் பண்ணனாக இருந்தால் நம்மளுக்கு சேம் அவுட்புட் ஷோன் அண்ட் டுவெண்ட்டி. ஸோ என்ன மாதிரி பிரியந்தினி அண்ட் சசிவரன் கஜனனுக்கு விளங்கிட்டா டீஸ்ட்ரக்சரிங் என்ன என்னண்டு? ஸோ ட்ரை பண்ணுறீங்களா இதை? ட்ரை பண்ணுங்களா? உங்களுக்கு டைம் தரேன். மெது மெதுவாக போகும், பிரச்சனை இல்லை. விளங்கி போனால் சரி. ஸோ உங்களுக்கு 5 7:50 to 55 வரைக்கும் டைம் தரேன். 55 8 வரைக்கும் டைம் தானே? இது அப்படியே ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையும். நான் இதில் புஷ் பண்ணுறேன். கோட் தேவையானாக்கள் எடுக்கலாமா? கோட் தேவையானாக்கள் அதில் எடுங்க. நான் இந்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3 and 2 ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு என்னோட ஃபாலோ பண்ணுறாக்கள் யார் யார்? இதில் எனக்கு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் தாங்க. நானும் ட்ரை பண்ணி வரேன்னா என்ன பார்க்கறது வந்து பார்த்துட்டு போனோம். உண்மையா டீம் பார்க்க நல்லா இருக்கும் விளங்குற மாதிரி. ஆனால் அது செய்யலாட்டி விளங்காது. வேற யாரு? கிளை என்னோட ஃபாலோ பண்றா. வேற யார் என்ன ஃபாலோ பண்றீங்க? ரைட். வெரி குட் வெரி குட். ஸோ நம்ம ஸ்லோவாக போவோம். சரி, அவசரப்படுத்த வேலை. ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறது நாம 4 பேர் 5 பேர் தான். எனக்கு இனி நான் வந்து இந்த ரெக்கார்டிங் பார்க்குறாக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சரி, அவங்களோட அப்டேட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஆன்லைனில் வராக்களுக்கு நான் ப்ரையாரிட்டி கூட கொடுப்பேன். ஸோ ரெக்கார்டிங் பார்க்குறாக்கள். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இது வேணும், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வேணும்னா லைவ்ல அட்டன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரெக்கார்டிங் மட்டும் வந்து அவ்வளோத்துக்கு கன்வீனியண்டாக இருக்குது. இப்போ லைவ்ல வராக்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கூட. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்
போயா வந்து என்ன மாதிரி ஃப்ரீ இருக்குமா மார்னிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு? என்ன அன்றைக்கு பார்த்தோன்னா ஒரு ஒரு 2-3 ஹவர்ஸ் மார்னிங்கும் ஈவினிங் எடுப்போம் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் அதை குரூப்பில் ஒரு போலாக வந்து கிரியேட் பண்ணி போட்டுட்டு பார்ப்போமா? ஸோ அதாவது இந்த ஆன்லைனில் இருக்கிற ஆட்கள் மட்டும் 2030 ஆன்லைனில் இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ். மட்டாக்களை பற்றி எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் இப்படியும் ஆன்லைனில் வார ஆட்களுக்கு தான் அந்த டைம் கன்சன்ஸ் இருக்கு. 23rd வருதுடா, நெக்ஸ்ட் டியூஸ்டே. என்ன ஓகே டீம், ஓகே போடுவோம். நான் இப்போ நான் அதை பற்றி குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன்னா டீம். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் கண்டு. ஓங்கஜனன் நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கு படிக்க. ஏபிஐ, ஏசிங்க்ரனைசேஷன், சிங்க்ரனைசேஷன், டோம், மவுஸ் ஈவெண்ட்ஸ், அது எல்லாமே இன்னும் வெறும் இப்பதான் வந்து என்டர் ஆகி கொண்டு வரோம். ரைட், ஓகே டீம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது பார்ப்போம். சாரி டீம். ரைட், ஸோ நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம நெஸ்டட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் என்ன உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து என்ன, நம்ம குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், சரிதானே? ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், இப்படி இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது? எப்படி இன்னொரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இது வரலாம் பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு வந்து ஒரு பர்சன். ரைட், உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட். அப்ப பர்சன் அதுக்கு அவருக்கு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நேம் இருக்கும், சரிதானே? ஏஜ் இருக்கும். அதோட வந்து அதுக்குள்ள வந்து என்ன செய்யலாம், அட்ரஸ், அவருக்கு அட்ரஸ் இருக்கும். ஆனா அந்த என்ன டீம், அந்த அட்ரஸ் வந்து மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கும். என்ன, சிட்டி,
ஸ்ட்ரீட் கண்ட்ரி. அப்ப அது வந்து நம்மளுக்கு என்ன இன்னொரு ஆப்ஜெக்டா நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். விளங்குதா? பர்சன்ன்றதுக்குள்ள வந்து அவருக்கிட்ட குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நேம், ஏஜ், அட்ரஸ். பட் அந்த அட்ரஸுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வரலாம். என்ன மாதிரி? ஒரு அட்ரஸ் எடுத்து அதுல ஸ்ட்ரீட் என்று வரலாம், சிட்டி என்று வரலாம், அல்லது கண்ட்ரி என்று வரலாம். ஸோ இப்படியான மல்டிபிள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட், இதை வந்து நம்ம சொல்லுவோம் நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது? ஓகே டி. ஸோ நாம டைவ் ஆகுவோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஈஸி. பர்சன், ரைட், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு இதுக்குள்ள நான் வந்து ஒரு நேம், ஷோ, அடுத்தது வந்து ஏஜ் 30, அதுக்கு பிறகு வந்து இவர் ஸ்டூடெண்டா, ஸ்டூடெண்ட் ஆர் பூலியன் வேல்யூ. ஸோ நான் இதே எக்ஸாம்பிளோட வந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிளா நான் இங்க காட்டுறேன். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள எப்படி அரேஸ் ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இதில் ஹாபிஸ் கொடுப்பேன். ஏன் ஒரு ஹாபிஸ் குள்ள வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஹாபி தான் இருக்கணும் இல்லை, மல்டிபிள் ஹாபிஸ் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து நாம என்ன செய்ய வேண்டி வரும்? நம்மளுக்கு அரே ஒன்று கிரியேட் பண்ண வேண்டி வரும். இப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்துல அரேயை கிரியேட் பண்றேன். அரேக்கு எப்படி? ஸ்கொயர் பிராக்கெட், இதுல வந்து சிங்கிங், வீடியோ கேம்ஸ், கோடிங், இது வந்து ஹாபி என்று வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் டீம் நம்ம அட்ரஸுக்கு வரப்போம். ரைட், அட்ரஸ் எடுத்துட்டோம். இந்த அட்ரஸ்ல வந்து எனக்கு என்ன இருக்க போகுது? ஸ்ட்ரீட் நம்பர் இருக்க போகுது 13B என்ற சம்திங். சிட்டி இருக்க போகுது. சிட்டி வந்து என்ன? பேட்டிக்லோ இருக்க போகுது. அடுத்தது கண்ட்ரி, ஸ்ரீலங்கா. இப்போ எனக்கு 3 விதமான ப்ராப்பர்ட்டி டீம். அட்ரஸுக்கு வந்து 3 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் எப்படி வந்து நம்ம இதில் டிஃபைன் பண்ற ஒரு அரேல போடுறதா இல்லை, அதெல்லாம் வந்து கன்வீனியண்டா இருக்கு அதானே. அப்ப நம்மளுக்கு இங்க இது இன்னொரு ஆப்ஜெக்டா நம்மளுக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம ஆப்ஜெக்ட் அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் கிரியேட் பண்றதுக்கு? கேர்லி பிரேசஸ், ரைட். இப்ப நான் கேர்லி பிரேசஸ் போட்டுட்டு இதுக்குள்ள வந்து எகெயின் கீ அண்ட் வேல்யூ பேர்ல ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? கீ அண்ட் வேல்யூ பேர்ல. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட் சம்திங் சொல்றேனே, ஓல் ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோன், ஓல் ரெஸ்ட் ஆஃப் ரோட், ஒரு ப்ராப்பர்ட்டி சரி. நெக்ஸ்ட் வந்து என்ன? சிட்டி. சிட்டிக்கு வந்து நான் என்ன சொல்றேன்? பேட்டிக்லோ. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி. கண்ட்ரியில வந்து நான் என்ன சொல்லலாம்? ஸ்ரீலங்கா. ரைட். ஸோ இப்போ வந்து என்ன உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்போ நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ன்ற கான்செப்ட் எடுத்து யூஸ் பண்றீங்க. ஓகே, இப்போ எல்லாம் ரைட். இது எப்படி அக்சஸ் பண்றோம் நாம? எப்படி நாம அக்சஸ் பண்ணி இந்த வேல்யூஸை பார்க்கறது? ஸோ நான் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாக். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நார்மலா எப்படி ஃபுல் நேம் அப்படி கேட்டால் ஃபுல் நேம் வரும். ஓகே பார்ப்போம் வருதாண்டு. ரைட், ஃபுல் நேம் கேட்டால் ஃபுல் நேம் வராட்டி நாம அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணுமே. இப்போ நான் பர்சன் டாட் ஃபுல் நேம், அந்த பர்சன் ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற ஃபுல் நேம். இப்போ பாருங்க வரும். எஸ், இப்போ வந்துட்டு இப்போ ஓகே. இப்போ ஃபுல் நேம் எடுத்தாச்சு. இதே மாதிரி ஹாபிஸை பார்க்கணும். எப்படி எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் என்ற ஆப்ஜெக்டை கால் பண்ணி அதை அக்சஸ் பண்றது. டாட் கொடுத்து அக்சஸ், பாத்தீங்களா? அக்சஸ் பண்றது இதுல எல்லாமே இருக்கு. இதுல வந்து எனக்கு தேவையான ஹாபிஸை வந்து நான் செலக்ட் பண்ணி சர்வ் பண்ணா எனக்கு அது ஒரு அரேயா வந்து ஷோ ஆகுது டீம்.
இல்ல எனக்கு பர்டிகுலரா வந்து அந்த அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் வேணும். எனக்கு ஃபுல் அரே வேணாம், அதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் வேணும்டா. நீங்க என்ன செய்யலாம் அடுத்து? நம்ம யூஸ்வலா நம்ம எப்படி அரே அக்சஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா நம்மளுக்கு அந்த வேல்யூ மாத்திரம் தான் நம்மளுக்கு வரும். ரைட். ரைட், இப்போ ஓகே. இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அரே அக்சஸ் பண்றோம்னு பார்த்துட்டேன். இப்போ அடுத்த இது வந்து ரைட், எப்படி இப்போ நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்றது? ரைட். ஸோ எப்படி அக்சஸ் பண்ணடா அப்போ கன்சோல் டாட் லாக். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பர்சன் என்ற ஆப்ஜெக்ட் அக்சஸ் பண்றேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்? எனக்கு தேவை வந்து அட்ரஸ், எனக்கு வந்து கண்ட்ரி. ஆனா கண்ட்ரி எங்க இருக்கு? அட்ரஸ் என்ற ஆப்ஜெக்டிவ்ல இருக்கு. ஆனா அட்ரஸ் எங்க இருக்கு? பர்சன் என்ற ஆப்ஜெக்டிவ்ல இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பர்சன் என்ற ஆப்ஜெக்ட கால் பண்ணி அதை அக்சஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு யாரை கால் பண்ணணும்? அட்ரஸ. அட்ரஸை கால் பண்ணி அது ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு வந்துடும். இப்போ என்ன செய்யணும்? அதை அக்சஸ் பண்ணணும்டா. எகைன் டாட் டாட் பண்ணா அதை உள்ள போறோம்னு அர்த்தம். ரைட், அவருக்குள்ள அக்சஸ் பண்றோம். இப்ப போய் நம்மளுக்கு தேவையான வேல்யூஸை கேட்கலாம். அப்ப அதுக்குரிய கீயை கொடுக்குற நேரம் அதுல வேல்யூ வரும். அப்ப நான் என்ன கீயை கொடுக்குறேன்? கண்ட்ரி. இப்ப சர்வ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன நடக்குது? ஸ்ரீலங்காண்டு நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ விளங்குதா? இப்ப எகைன் வந்து நான் அட்ரஸுக்குள்ள வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்க ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இதுக்குள்ள வந்து இப்போ கண்டெக்ட் போடுறேன், இல்லாட்டி போஸ்ட் கோட்ஸ். அட்ரஸுக்குள்ள வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கால் பண்றேன்டா இப்படி. உம், என்ன சரி, நான் சும்மா போறேனே. நான் லாஜிக்கல் திங் கண்டெக்ட் போறேன்னா கண்டெக்டவே வெளியே தான் வேற அட்ரஸ்க்கு வெளியே தான் வேற. ஸ்ட்ரீட், சிட்டி, கண்ட்ரி, சைனா. கண்டெக்ட் வரும். கண்டெக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றேன்? இப்படி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போறேன் ஆஃபீஸ் நம்பர். ஒர்க் பண்ண பார்ப்போம். இது வந்து என்ன? நெஸ்டட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் பெருதாண்டாமா. +94586 சம்திங். இதுக்கு வந்து மொபைல் நம்பர். ரைட். இப்போ நான் என்ன செய்யணும்? எனக்கு இப்போ அவரோட மொபைல் நம்பர் தேவை. எப்படி எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போறேன்? பர்சன் என்ற ஆப்ஜெக்ட் கால் பண்றேன். கால் பண்ணிட்டேனா? ரைட், கால் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன்? ஆக்சஸ் பண்ண போறேன். டாட். இப்போ ஆக்சஸ் பண்றேன்னா இப்போ இதுல வந்து நான் கால் பண்ண போறேன் அட்ரஸ் என்ற ஆப்ஜெக்ட். சரி, நான் அடுத்த ஆப்ஜெக்ட கால் பண்றேன். கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன செய்யணும்? அதை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ எகைன் டாட். இப்போ திருப்பி என்ன செய்யணும்னா அதுக்குள்ள கண்டெக்ட் என்ற ஆப்ஜெக்ட கால் பண்ணணும். ரைட், கண்டெக்டரை கால் பண்ணிட்டு இப்போ ஆக்சஸ் பண்ணணும் டாட். இப்போ என்ன செய்யணும்? நான் எனக்கு தேவையான வேல்யூவை கீயை நான் கால் பண்றேன். மொபைல் நம்பர். இப்போ சர்வ் பண்ணனா இருந்தால் நம்மளுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு எப்படி நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி ஆக்சஸ் பண்றன்ற விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு. எனக்கு விளங்கினாக்கள் எல்லாரும் டக்குன்னு எனக்கு சாட்ல போடலாம். டக்குன்னு சாட்ல எடுத்து. ட்ரை பண்ணுங்களா?
ரைட். ஸோ இது இருக்க அப்படி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரோம். எப்படி ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸை நான் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம நார்மலாக தான் டிஃபைன் பண்ணிக்க, இதை கிளாஸை வச்சு அப்படி செய்யணும். ஆமா, பர்சன் என்ற கிளாஸ் கால் பண்றேன். அதுக்குள்ள வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றேன். நேம் ஏஜ். ஸோ இதில் நேம் ஏஜ் தானே இருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன செய்வோம், திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். ரைட். இப்போ ஓகே. இப்போ வந்து நான் பேசிக்கா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன்னா அட்ரஸுக்கு கிளாஸ் அட்ரஸ். ரைட். ஸோ இதுக்குள்ள எகெயின் இதை மாதிரியே கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றேன், கிரியேட் பண்றேன். இதுல வந்து ஸ்ட்ரீட், இங்க இந்த மூணை எடுக்கணும். ஸ்ட்ரீட், சிட்டி, சிட்டி, கண்ட்ரி. இப்போ அதே மாதிரி திஸ் சர்ச், ரைட். இப்போ என்னோட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று வந்து கிளாஸ், ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் வந்து அட்ரஸுக்கு, ஒரு பர்சனுக்கு. பட் எனக்கு பர்சன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள நான் அதுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்டையும் நான் பாஸ் பண்ண கிரியேட் ஆகணும். இது வளமையா நம்ம என்ன செய்வோம், ரெண்டு வேல்யூவை தான் பாஸ் பண்ணுவோம் ஒரு பர்சன் கிரியேட் பண்ணக்குள்ள. ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பாஸ் பண்றது? இப்போ கிளாஸ்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தானே, கிளாஸ் அண்ட் அட்ரஸ்ன்ற ஆப்ஜெக்ட். இவே எப்படி பாஸ் பண்ணுவோம் என்றால், நம்ம பர்சன் என்ற இதுக்குள்ள போய் எப்படி நம்ம நார்மலா ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்க நான் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் அது சொல்றேன் அட்ரஸ் என்ற ஒரு ஆப்ஜெக்ட். ரைட். இப்போ நான் சொல்லலாம் திஸ் டாட் அட்ரஸ்ன்றது வந்து ஈக்குவல் நியூ அட்ரஸ் கிளாஸ்ல அதுல கன்ஸ்ட்ரக்டர்ல வர முதல் மூன்று வேல்யூவும். ரைட். ஸோ இதில் செய்ய மூணையும் வார மூணு வேல்யூவையும் பண்டில் ஆக்கி ஒரு அறையா வந்து நம்ம என்ன செய்வோம், அந்த அட்ரஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணக்குள்ள ஒரு இந்த நம்ம மற்ற அட்ரஸ் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள நாம தர அந்த மூணு வேல்யூவையும் பாஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து அசைன் பண்ண போதுங்க இந்த அட்ரஸ் என்ற வேரியபிளுக்கு. விளங்குதா? இப்போ என்ன நடக்குதுன்னு அவங்க கேரி காட்டுறேன்னா இது கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்ன்ற இது இருக்கு. பர்சனுக்கு வந்து நம்ம என்ன செய்யும், வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். இப்படி 4 வேல்யூ இவர் கிரியேட் ஆகக்குள்ள இந்த பர்சன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள என்ன செய்வார், நேமையும் ஏஜையும் எடுத்துருவார். சரி, நேமையும் ஏஜையும் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவார். இப்போ ரெஸ்டா இருக்கிற அவ்வளவு வேல்யூ செய்யும், ரெஸ்டா இருக்கிற அவ்வளவு வேல்யூ செய்யும் என்ன செய்வாருண்டா, எடுத்து கொண்டு போய் அட்ரஸ் என்ற கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுவேன். இந்த இருக்கலாம் நம்ம இதுல இருக்கிற அவ்வளோத்தையும் எடுத்து பண்டில் ஆக்கி இங்க எங்க போகுதோ நியூ அட்ரஸ் உண்டு. அப்ப இது எங்க போகும், இங்க போகும். அப்ப இதுக்குள்ள என்ன செய்யும், நம்ம பேலன்ஸ்டா நம்ம பாஸ் பண்ண அவ்வளோ ஆர்கியூமெண்ட் எடுத்து கொண்டு போய் இதுல பிளேஸ் பண்ணுவார். அவர் என்ன செய்வார், ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட், சிட்டிக்கு சிட்டி, கண்ட்ரி கண்ட்ரி என்று அசைன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை இவர் கிரியேட் பண்ணி தருவார். எப்படி, இப்படி ஒரு ஆப்ஜெக்டை இவர் கிரியேட் பண்ணி தருவார். கிரியேட் பண்ணி தந்த பிறகு இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்ய போகுது, நம்மளோட பர்சன் ஆப்ஜெக்ட்ல அட்ரஸ் என்ற நேம்ல வந்து ஸ்டோர் ஆகி இருக்க போகுது. அப்ப இங்க ஒரு ஆப்ஜெக்டா வந்து இது ஸ்டோர் ஆகி இருக்கும். ரைட். ஸோ இதுதான் இதுக்கு பின்னால நடக்கிற பேக்ரவுண்ட் இது. ஸோ இதை எப்படி நாம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம் கிளாஸை வச்சு. நான் என்ன செய்யறேன், இங்க பர்சன் ஒன் என்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். பர்சன் ஒன் ஈக்குவல் டு என்ன செய்யறேன், நியூ பர்சன்ன்ற கிளாஸ்ல கால் பண்றேன். எனக்கு பர்சன் ஆப்ஜெக்ட் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன், நேமை பாஸ் பண்றேன். என் கன்ஸ்ட்ரக்டர் நேம் தானே கேட்டிருக்கு ஃபர்ஸ்ட், ஷோ. நெக்ஸ்ட் வந்து நான் என்னத்தை பாஸ் பண்றேன், ஏஜை பாஸ் பண்றேன், ஒரு 28. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறேன் என்றால் அட்ரஸ் என்ற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு என்னென்ன தேவையோ அதை பாஸ் பண்ண போறேன். சரியானே?
அவர் என்ன செய்வார், பர்சன்ன்றவர் நேமே இமேஜையும் தனித்தனி வேரியபிளுக்கு எடுத்து போட்டு மிச்ச எல்லாத்தையும் ஒரு பண்டில் ஆக்கி நியூ அட்ரஸ் அந்த கிளாஸுக்கு கொண்டு போகணும் அவர் அங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு. அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது, ஸ்ட்ரீட் நேம். அப்ப நான் இதை வந்து மெயின் ரோட், மெயின் ரோட். அதுக்கு அடுத்தது வந்து சிட்டிக்கு வந்து பெட்டிக்லோ, இது வந்து ஸ்ரீலங்கா. இப்ப சேவ் பண்ணிட்டு சரி, நான் இப்போ கன்சோல் லாக் போட்டு பார்க்க போறேன். பர்சன் ஒன்ன்றதை கால் பண்ணி டாட் அட்ரஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல டாட் கண்ட்ரி எனக்கு தா, சிட்டி எனக்கு தா. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, பெட்டிக்லோன்றது வருது. என்ன செஞ்சிருக்கேன், பர்சன்ன்ற ஆப்ஜெக்டுக்குள்ள போய் அட்ரஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்டா தானே கிரியேட் ஆகிருக்கு. அப்ப அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற சிட்டி என்ற வேல்யூவை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஸோ இது விளங்கிட்ட டீம் எனக்கு எல்லாரும் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம். ஒன் மோர் டைம். ரைட், ஓகே. ஸோ திருப்பி ஒருக்கா பார்ப்போமா என்ன செய்யறோம்ண்டு. ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டா இது விளங்கிட்டு தானே, எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அக்சஸ் பண்றேன்னு விளங்கிட்டு சரிதானே, இது உங்களுக்கு விளங்கியிருக்கு. இப்ப ரைட், இப்ப என்ன செய்யறது, இது வந்து நம்ம மேனுவலா நம்ம கிரியேட் பண்ற வழி. பட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டான வே இருக்கு. கிளாஸ் என்ற ஒரு விஷயம். இப்ப ஒவ்வொரு தடவை விதமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், இதே மாதிரியே எகைன் எகைன் எழுதலாமா, ஏலா. அப்ப அதுக்கு நாம கிளாஸ் என்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். இப்ப நாம வளமை என்ன செய்யறோம், நாம ஒரு கிளாஸ் என்றால் வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணுவோம். அப்ப அந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆகி நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இப்ப நேம் இமேஜ் பண்ணா நேம் இமேஜ் அசைன் ஆகி. ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணணும். சரிதானே? அப்ப இது எப்படி நடக்குது என்றால், ஃபர்ஸ்ட் இது வந்து ரைட், இது ஒரு கிளாஸ் இருக்கு, இது ஒரு கிளாஸ். ஸோ இதுல வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணக்குள்ள அவர் என்ன கேட்பாருன்னா நேம் ஏஜ். ரைட், நேம் ஏஜ். இது வந்து அவர கிளாஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு பிறகு இவர் என்னத்தை கேட்கிறார் என்றால் டாட் 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 அட்ரஸ் என்றால் இதுக்கு பிறகு நீங்க பாஸ் பண்ற எல்லா வேல்யூஸும் வந்து யாருக்குரியால இருப்பார், இல்லை சரி இப்படி செய்வேன், டாட் டாட் அட்ரஸ்ன்றது வந்து இதுக்கு பிறகு வார எல்லாத்தையும் வந்து ஒரு அரேயா பண்டில் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ல படிச்சிருப்பீங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே கேட்க நீ எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரை நீ இந்த யூஸ் பண்ணி இந்த பர்சன் கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் என்றால் எனக்கு நேம் ஒன்று தரணும், ஏஜ் தரணும், அடுத்தது வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வந்து தரணும், அட்ரஸுக்குரிய வேல்யூஸ் வந்து தரணும். இப்போ என்ன செய்வேன், நான் வந்து பர்சனை கால் பண்றேன் கன்ஸ்ட்ரக்டரை. என்ன நடக்குதுன்னு பாருங்களா, கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கிரியேட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்சன் ஒன். பர்சன் ஒன் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ரைட், இப்போ இதில் நேம் பாஸ் பண்ணுவோம் தானே, கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன செய்யறேன், நேம் பாஸ் பண்றேன் ஷோன் அண்டு. அப்போ ஷோன் அண்டு போயிடும். அது எப்படி அசைன் ஆயினது, இந்த நேம் இருக்கு, திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், அதனால ஷோன்ன்றது வந்துட்டு. நெக்ஸ்ட் அந்த ஏஜ் கேட்டு இருக்கு, அந்த ஏஜ் 28. அப்போ 28 அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து வந்துட்டு என்னென்ன வேரியபிள் இருக்கும், இது நேம் என்ற வேரியபிள் இருக்க போது, இது ஏஜ் என்ற வேரியபிள் இருக்க போகுது. ரைட், அடுத்தது வந்து பாருங்க, அவர் வந்து கேட்க ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ல குறிப்பிட்ட வேல்யூஸை வந்து கேட்க மல்டிபிள் வேல்யூஸ். அவர் என்ன செய்வார் பாருங்க, அந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணக்குள்ள கீழே போய் பாருங்க திஸ் டாட் அட்ரஸ். அப்ப இங்க ஒரு அட்ரஸ் ஒரு இது வந்துடும், கீவேர்ட் வந்துடும், வேரியபிள் உண்டு. அந்த வேரியபிள்ல அவர் என்ன செய்யறது தெரியுமா, ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்றார். அந்த ஆப்ஜெக்ட் எங்க வருது, நியூ அட்ரஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டர். அது எங்க இருக்கு, அட்ரஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர். அப்ப இது எங்க போகுது, எகைன் இந்த அட்ரஸ் என்றவருக்கு இவர் இஞ்ச போறார், எங்க அட்ரஸ் என்ற கிளாஸுக்கு போறார். ஏன் அங்க அங்கதான் நியூ அட்ரஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இந்த நியூ அட்ரஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அட்ரஸ் என்ற கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த நியூ அட்ரஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுவோம். சரியா, இது வந்து பர்சன். அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண கூட அவர் என்ன வேல்யூஸ் அனுப்புறார், நீங்க பர்சன் என்ற கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணக்குள்ள
நீங்க நேமையும் ஏஜையும் தவிர மிச்சம் வார எல்லா வேல்யூஸையும் அவர் பண்டில் பண்ணி அங்க அனுப்புறாரு. நியூ அட்ரஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டர் அனுப்புறாரு. சரியா, எங்க போகுது? ஸோ அங்க அவரை கன்ஸ்ட்ரக்ட்ல என்னென்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரீட் கேட்டிருக்காங்க, சிட்டி கேட்டிருக்காங்க, கண்ட்ரி கேட்டாங்க. அப்ப இதுல என்னென்ன போக போகுது? இந்த அட்ரஸுக்குள்ள நம்ம ஸ்ட்ரீட் அனுப்பணும், சிட்டி அனுப்பணும், கண்ட்ரி அனுப்பணும். அப்ப இதுல ஸ்ட்ரீட், சிட்டி, கண்ட்ரி பண்டில் ஆகி போகுது. பண்டில் ஆகி எங்க போகுது? அவர் கன்ஸ்ட்ரக்டர்ல போகுது. அவர் என்ன செய்வார் என்றால், நாம அனுப்பின இந்த 3 வேல்யூவையும் வச்சு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவார். ரைட்? இந்த ஆப்ஜெக்ட்ல நாம அனுப்பின ஸ்ட்ரீட், அதை வந்து ஸ்ட்ரீட்லையும், சிட்டி என்றதை சிட்டி என்ற வேரியபிள்லையும், கண்ட்ரி என்றதை கண்ட்ரி என்ற வேரியபிள்லையும் கிரியேட் பண்ணுவார். கிரியேட் பண்ணி போட்டு இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? இவர் வந்து அதை ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுவாருங்க நம்மட பர்சன் என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு. அங்க என்னத்துல ஸ்டோர் ஆகும்? அட்ரஸ் என்ற வேரியபிள்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகும். Right. இதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்காக என்ன செய்யறேன், எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கொடுத்து அனுப்பினா அது வந்து கன்சிடர் ஆகாது. முதல் இப்போ 4 வேல்யூ வந்தா முதல் வேல்யூ ஸ்ட்ரீட், செகண்ட் வேல்யூ சிட்டி, தேர்ட் வேல்யூ கண்ட்ரி வரும். 4வது வேல்யூ கன்சிடர் பண்ணாது. ரைட்டா? இப்போ வந்து இது எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுது என்றால், பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸை வச்சு நம்ம கிரியேட் பண்றது என்ன? ஒரு பர்சன் என்ற ஆப்ஜெக்ட் தானே. பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நேம், அதுல வந்து நம்ம கொடுக்குற நேம். நேம் அதுல கொடுக்குற நேம். பிறகு ஏஜ், அதுல கொடுக்குற ஏஜ். ஐ மீன் 28. இதை கொடுப்பேன். இந்த ஷோன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்துடும், 28 வந்துடும். பிறகு என்ன செய்வாருண்டா, மிச்சம் இருக்குல்ல இந்த இது மெயின் ரோட், இந்த இது அவ்வளவு என்ன செய்ய இன்னொரு அட்ரஸ் என்ற கிளாஸுக்கு போய் அட்ரஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக போகுது. அட்ரஸ் என்ற ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம செப்பரேட்டர்ல இப்ப பார்த்தா டீஸ்ட்ரக்சர் ஆகுது. இது அங்க போய் டீஸ்ட்ரக்சர் ஆகும். இது வந்து நம்ம ஒரு இதா தானே ரெஸ்ட் ஆப்ரேட்ல பார்த்துருப்பீங்க தானே. ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ல ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ள போகும். அது அங்க என்ன செய்யும்? அது டீஸ்ட்ரக்சர் பண்ணி அது பிரிச்சு எடுக்கும். விளக்குதா? விளங்கிட்டா? ஒரு பண்டிலா தான் போகும். பண்டிலா போய் அங்க அது டீஸ்ட்ரக்சர் ஆகி நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு வேல்யூ அசைன் ஆகும். இப்போ என்ன செய்ய போகுது? இங்க வந்து ஸ்ட்ரீட் அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரீட்ல வந்து மெயின் ரோட், அதுக்கு வந்து சிட்டி, கண்ட்ரி. இப்போ என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வந்து தன்னிட்ட கொடுத்த வேரியபிளை வச்சு அவர் பர்சன்றதை கிரியேட் பண்ணிடுவார். கிரியேட் பண்ணிட்டு அவர் என்ன செய்யறாரு? அடுத்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றார். நாம என்ன கன்ஸ்ட்ரக்டர்? அட்ரஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டர். அவர் என்ன செய்வார்? உடனே நாம அனுப்பின எல்லா வேரியபிளையும் எடுத்து அவர் இப்படி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவார். கிரியேட் பண்ணி போட்டு இவர் எங்க அனுப்புவார்? அதை எகெயின் பாஸ் பண்ணுவார் நம்மளோட பர்சனுக்கு. இங்க எப்படி வரப்போகுது? இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் வரக்கூடிய ஈக்குவல் வராது, ஆனா இந்த டபுள் கொட்டேஷன் வரும். ஸோ இப்படித்தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதைத்தான் நம்ம ஏர்லியா நம்ம பார்த்து நாம ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள இப்படி நெஸ்டட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. ஸோ இது விளங்கிட்டா? இப்ப நீங்க இதை ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்க தான் விளங்குமா? சரி, ரைட். ஸோ இப்போ இதை செய்ய. ஸோ இது வந்து எப்படி வந்து காட்டுறதுக்கு எழுதினது. ஸோ இதுதான் மினிட். இது பாருங்க, இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி அட்ரஸ் அண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கான வே. ஸோ இந்த இடத்துல டீஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம். சரிதானே? நம்மளை பண்டில் ஆகி போறது இங்க கன்ஸ்ட்ரக்டர் உள்ள டீஸ்ட்ரக்சர் ஆகி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூவுக்கு பாஸ் ஆகுது.
மட்டாக்களுக்கு விளங்கிட்டா? பிரியந்தினி அண்ட் கஜன் அண்ட் ஃபாஸ்மி. ட்ரை பண்ணுங்களா? இந்த நெஸ்டட் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒரு கம்ப்ளெக்ஸ்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாம் இதை யூஸ் பண்றது வந்து கூடுதலாக இருக்கு. ஸோ அதில் வந்து வடிவா படிச்சுக்கொள்ளுங்க. ட்ரை பண்ணாக்கள் எனக்கு எஸ் போடுங்க. ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்களுக்கு டைம் பண்ண மட்டும் போடுங்க பார்ப்போம். அப்டேட் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க. கிட்ல இருந்து யாரும் அரேஸ் ஆஃப் சப்ஜெக்ட் டைம் வேணும் கொஞ்சம். ரைட் ரைட் ஓகேயா. இந்த பார்த்து செய்யுங்க. ரைட். ஸோ மட்டாக்கள் ஓகேவா? மட்டாக்கள் ஓகேயா? செஞ்சிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம் நாம. இங்க ஒரே ரெண்டு பேர் லெஃப்ட் ஆயிட்டு இப்போ பார்க்க. ரைட் ஓகே. நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது. டீம் ஒரு நிமிஷம் தாங்களா?
ரைட், ஓகே. ஸோ பார்ப்போம். இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கோம், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது என்ற விஷயங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். எப்படி அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அரேஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுற, ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு ஸ்டோர் பண்ண வேண்டி வந்தால் சரிதானே. இப்போ அரேஸ்ன்றது வந்து என்னது யூஸ் பண்ணுறோம், மல்டிபிளான ஒரு வேல்யூஸ், மல்டிபிள் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் அரேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சிங்கிள் வேல்யூஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணுறேன் அப்படி. ரைட், ஓகே டீம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து போடுறேன் கன்ஸ்ட். ரைட், அரே நேம். நான் இந்த அரே நேம் கொடுக்குறேன் ஃப்ரூட்ஸ். கன்ஸ்டில் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் அரே. ரைட் டீம், இப்போ என்ன செஞ்சிட்டோம், நாம அரே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல என்னத்தை ஸ்டோர் பண்ண போறோம், நான் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம எதுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம், கேர்லி பிரேசஸ். எதுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம், கேர்லி பிரேசஸ்க்குள்ள. ரைட், இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை நம்மளுக்கு ஆப்ஜெக்ட், ஒரு ஒரு 4 5 ஆப்ஜெக்ட் கொடுக்குமா. சரி, 4 கொடுப்போம். இப்போ என்ன செய்யலாம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ கேர்லி பிரேசஸ்க்குள்ள நாம என்ன செய்ய போறோம், ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூஸ் கொடுக்க போறோம், ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்க போறோம். நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் என்ற ஒரு ஃப்ரூட்டுக்கு நேம் இருக்கு, நேம். ரைட், அதுக்கு வந்து ஆப்பிள். ரைட், கீ வேல்யூ பேர்ல ஸ்டோர் பண்றேன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து. ஸோ அதுக்கு பிறகு அதுக்கு என்ன இருக்க போகுது, கலர் இருக்க போகுது. கலர் வந்து ஆப்பிள் வந்து என்ன கலர், ரெட். வேறு என்ன இருக்கும் அதுல, கலரிஸ் இருக்கு, கலோரிஸ். ரைட், ஸோ நான் ரெண்டமா வந்து ஒரு 95 கொடுக்கேன். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது நான் என்ன செய்ய போறேன், மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்டையும் டிஃபைன் பண்ண போறேன். ரைட், ஸோ இதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எல்லாருக்கும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். வேல்யூஸை மட்டும் மாற்றிடுவோம். ஸோ இவருக்கு வந்து ஆப்பிளுக்கு பதிலாக ஆரேஞ்ச், கலர் வந்து ஆரேஞ்ச். ஸோ இதுக்கு வந்து என்ன, பனானா வந்து yellow. ஸோ அடுத்தது வந்து ஆப்பிள். ஸோ நான் வந்து கோகோனட் போடுறேன், கோகோனட் ஒயிட். கலரிஸை மாற்றுவோம். ஸோ 45, 105, 156. ரைட், இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க டீம் அடிவா. நான் வந்து இவிடத்தை ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரேக்குள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்றேன். என்ன செய்யறேன், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஆப்ஜெக்ட், இந்த அரேயை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த console டாட் லாக், இதுக்குள்ள நான் பிரிண்ட் பண்ண போறேன் என்னத்தை, நம்மளோட ஃப்ரூட்ஸ் என்ற அரே. ரைட், இப்போ சேவ் பண்ணிட்டு பாருங்க, நம்மளுக்கு என்ன ஒரு அரே ஒன்று வந்திருக்கு பாத்தீங்களா, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அரே வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு அரேக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இது ஒரு இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம், மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இல்லைங்கிட்டா, என்ன செய்யறோம், நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஒவ்வொரு இந்த அரேக்குரிய நம்ம தெரிந்த அரேல வந்து நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் செய்வோம், அதுகளை செஞ்சு பார்ப்போம். எனக்கு புதுசா ஒன்று ஆட் பண்ணணும், டாட் புஷ் பண்ணிட்டு நான் என்ன செய்யலாம், இதுல புதுசா ஒன்று கொடுக்குறேன், கிரேப்ஸ். கிரேப்ஸ் பர்பிள். ஆப்ஜெக்ட் அவன் எப்படி கொடுக்கணும், கேர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கணும். அப்போ புஷ் பண்ணுறேன், ஃப்ரூட்ன்ற அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து புஷ் பண்ணுறேன். இதை வந்து சேவ் பண்ணிட்டு பாருங்க டீம்.
இங்க நம்மளுக்கு 5 ஆப்ஜெக்ட் வந்துட்டு இங்க 5வது வந்து கிரேப்ஸ். ஸோ போய் புஷ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், கடைசியில இருந்து எண்டுல இருந்து தான் புஷ் ஆகும். ரைட், இப்போ உங்களுக்கு எப்படி புஷ் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி ரிமூவ் பண்றது? ரிமூவ் பண்ற எப்படி, லாஸ்ட் எலிமெண்ட் இதுக்கு வந்து நான் கால் பண்றேன் டாட் பாப், சர்வ் பண்றேன். நம்மளுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க, 0 1 2 3 நம்மளுக்கு கடைசி வந்து பப் ஆயிட்டு. இப்போ எகெயின் வந்து சர்வ் பண்றேன். ஏன் இதாகல? ரைட், ஓகே ஓகே ஓகே. நம்ம பப் பண்றது பக்கத்துல இது கொடுக்கணுமே. இப்போ சர்வ் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ 3 தான் இருக்கு. இந்த கோகனட்ன்றது இல்லை, ஆப்பிள் ஆரஞ்சு பனானா இருக்கு. கடைசியில் இருக்கிறத வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். சரி சாரி, பாப் பண்ணியிருக்கேன். கடைசியில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த மெத்தட் வந்து பார்க்க போறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இது வந்து புஷ், இது வந்து பாப். அடுத்தது வந்து ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸ்லைஸ் பண்ண அப்புறம் எனக்கு 0 1 2 இந்த முதல் ரெண்டு நடுவில் இருக்கிற ரெண்டும் எனக்கு தேவையில்லை. சரியா, அப்போ ஸ்லைஸ் பண்ணலாம். எப்படி ஸ்லைஸ் பண்ற, ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணுங்க, ஃப்ரூட்ஸை கால் பண்ணுங்க டாட் ஸ்லைஸ். ஸ்லைஸில் நம்ம என்ன சொல்லணும், எதுலேருந்து எது எனக்கு 1லேருந்து செகண்ட் வரைக்கும் எனக்கு தேவையில்லை. ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டு பார்த்தால் ஒர்க் ஆக இல்லை. ஏன் ஆகல? ஸ்ப்ளைஸா சாரி ஸ்ப்ளைஸ். இப்போ சர்வ் பண்ணி பாருங்க. ரைட், ரெண்டு தான் இருக்கு. ஓகே, ஆப்பிள் முதலாவது கோகோனட் தான் இருக்கு, நடுவில் இருக்கிற ரெண்டும் இல்லை. ஸ்லைஸ் இல்லை ஸ்ப்ளைஸ். ரைட், இப்போ உங்களுக்கு இதுன்னு தெரியும். இப்போ அடுத்தது பார்ப்போம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க முதல் டீம். ஸோ அடுத்து இதில் பார்க்க முதல் கலையன் ஃபர்ஸ்ட் மீர். ரைட், ஸோ அதை அப்படியே ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். எப்படி இதுக்கு ஃபோர் ஈச் மெத்தட் யூஸ் பண்ணுற, அப்படி ஃபோர் ஈச் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒருத்த கால் பண்ணுறேன், யாருண்டா ஃப்ரூட்ஸ்ன்றதை கால் பண்ணுறேன் டாட் ஃபோர் ஈச். இப்போ ஃபோர் ஈச்ன்ற நம்மளுக்கு அரேயில் ஒவ்வொரு ஆளாக வந்து இவர் இட்ரேட் பண்ணுவேன். அப்போ இட்ரேட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன நடக்கணும்னு சொல்லணும். அப்போ நான் சொல்லுவேன், இட்ரேட் பண்ணி வர ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணி யாரில் ஃப்ரூட்டில் எனக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் ஒவ்வொரு ஃபுட்டாக வரக்குள்ள எனக்கு என்ன செய்யணும், அதில் இருக்கிற console டாட் log அதில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற இதை ஃப்ரூட்னு போகிறேன்னா ஃப்ரூட்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கிற நேம் மட்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன், ஃப்ரூட்ஸ்ன்ற அரேயை கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு அது ஒரு ஃபோர் ஈச். இப்போ ஃபோர் ஈச்ன்றக்குள்ள அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு ஆப்ஜெக்டா எடுத்து வந்து டெம்பரரியா ஃப்ரூட்ன்ற வேரியபிள் வச்சுக்கொள்வேன். அப்போ என்ன செய்யுது, ஃப்ரூட் அண்ட் வேரியபிள் டெம்பரரியா ஒவ்வொரு இட்டரேஷன்ல வர ஆப்ஜெக்டும் இருக்க போகுது. நான் சொல்றேன், ஒவ்வொரு இட்டரேட் ஆகி டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி இருக்கும் பொழுது அந்த டைம்ல எனக்கு என்ன செய்யணும், console டாட் லாக் பண்ணணும், எனக்கு பிரிண்ட் பண்ணணும். யாரை, இந்த டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நேமை. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு ஃப்ரூட்ல, பிறகு ஆப்பிள்ன்ற அந்த ஃபுல் ஆப்ஜெக்ட், பிறகு வந்து ஆரஞ்சுன்ற ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகும், பிறகு பனானா ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆகும், பிறகு கோகனட்ன்றது வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகி இருக்கக்குள்ள அந்த ஃப்ரூட்ன்ற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற நேமை மட்டுமே எனக்கு பிரிண்ட் பண்ணு. இப்போ நான் சர்வ் பண்ணி பார்த்தேனா இருந்தால் ரெஃபரன்ஸ் கன்சோல் இஸ் நாட் டிஃபைன். கன்சோல் கன்சோல் சர்வ் பண்ணா பாத்தீங்களா, நம்மளுக்கு ஒவ்வொரு இட்டரேஷன்லையும் இந்த ஆப்ஜெக்ட் வரக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வர காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல என்ன செய்யும், இப்படியே வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து எங்க ஸ்டோர் ஆகிருப்பேன், ஃப்ரூட்ல ஸ்டோர் ஆகிருப்பேன். நம்ம என்ன செய்யறோம், அந்த ஃப்ரூட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற நேமை கால் பண்ணுறோம். அப்போ நேம்ன்றது எங்கே வந்து நிற்கும், இந்த இவர் தான் நேம். அப்போ ஆப்பிள் வரும், அதே மாதிரி செகண்ட் ஆரஞ்சு வரும், பிறகு பனானா வரும், பிறகு கோகோனட் வரும். பார்த்தீங்களா, இந்த அவுட்புட் வந்திருக்கு.
இப்படித்தான் நம்மளுக்கு இது ஒர்க் பண்றது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. சரிதானே? ரைட், அடுத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். மேப் வந்து எப்படி யூஸ் பண்ற. மேப் பண்றது என்ன? ஒவ்வொன்றா இட்ரேட் ஆகும். இட்ரேட் ஆகி குறிப்பிட்ட வேல்யூஸை வந்து என்ன செய்யலாம், நம்மளுக்கு புது அரேயா கொண்டு வந்து தரும். ஈச்ன்றது வந்து ஒவ்வொன்றா இட்ரேட் ஆகும். ஆனா மேப் வந்து நம்ம கொடுக்குற இதை வச்சு அதுல இருக்கிற இதை புது அரேயா கொண்டு வந்து தருவேன். வேல்யூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து. அப்ப நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இது அரே வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நான் அதுக்கு பேர் கொடுக்குறேன் ஃப்ரூட் நேம்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன், மேப் பண்ணி ஃப்ரூட்ஸ்ல நேமை மட்டும் எடுக்க போறேன். சரியா? அதுக்கு நான் என்ன செய்யறேன் என்றால் ஃப்ரூட்ஸ் டாட் மேப். மேப் பண்ணு ஒவ்வொன்றா இட்ரேட் ஆகு. இட்ரேட் ஆகிட்டு அங்க வார ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் இருக்கிற நேமை எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு அரேயா கொண்டு வா. ஃப்ரூட் டாட் நேம். நேமை வந்து எனக்கு என்ன செய்யறேன், எடுத்து ஒரு அரேயா கொண்டு வா. இந்த அரே வந்து எங்க ஸ்டோர் பண்றேன், ஃப்ரூட் நேம்ஸ்ன்றதுல ஸ்டோர் பண்றேன். என்ன நடக்குது, ஃப்ரூட்ஸ்ன்றதுல மேப் பண்றது. ஸ்பெல்லிங் சரிதானே? என்ன FRUI. எனக்கு கொஞ்சம் அந்த ரைட், ஃப்ரூட்ஸ்ன்ற சரிதான். அந்த ஒரே வேர்டை திருப்பி திருப்பி சொல்ல 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 ஒரு மறதி ஒன்று வருமல்ல, சரி நான் சொல்ற சரிதானே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சொல்லி 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 எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் ஸ்பெல்லிங் சரிதானான்ற மாதிரி போயிட்டு. ரைட், இப்போ என்ன செய்யுது, ஃப்ரூட்ஸ் அறைய கால் பண்ணி அதை மேப் பண்ற. அந்த மேப் பண்றது என்ன செய்ய போகுது, நம்ம கேட்குற இதை கலெக்ட் பண்ணி கொண்டு ஒரு அரேயா வந்து பில்ட் பண்ணி நம்மளுக்கு தருவேன். நான் அந்த அரே என்ன செய்யறேன், ஃப்ரூட் நேம்ஸ் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணி அவரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம்ஸ் மட்டும் வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், கேலரிஸ். அப்போ என்ன நடக்குது, கேலரிஸ் மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்குது, நம்மளுக்கு மேப் யூஸ் பண்ணிட்டோம், ஃபோர் ஈச் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து இதே மாதிரி பார்ப்போம், ஃபில்டர் வந்து பார்ப்போம். ஸோ ஃபில்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபில்டர்ன்றது நாம் கொடுக்குற என்ன, நம்ம கொடுக்குற கண்டிஷனை ஃபில்டர் பண்ணி நம்மள கொண்டு வந்து தரும். ஸோ இதில் நான் ஒரு இதுக்கு ஒரு ஒரு அரேக்கு நேம் அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன், லோ கேலரி. நம்ம ஃபில்டர் பண்ணி தார அரேயை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு அரே வந்து லோ கேலரிஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃப்ரூட்ஸ் என்ற அரேயை கால் பண்ணி நான் ஃபில்டர் மெத்தட்டை கால் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணி ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வந்து லெஸ் தென் 100 இருக்கோ, அதாவது எந்தெந்த ஃப்ரூட்ற கேலரிஸ் 100 விட குறைய இருக்கோ அவ்வளவு ஒரு பண்டில் ஆக்கி எனக்கு லோ கேலரிஸ் என்ற அரேயில் ஸ்டோர் பண்ணி தா. விளங்குதா? என்ன செய்கிறேன், ஃப்ரூட்ஸ் என்ற அரேயில் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபில்டர் என்ன செய்ய போகுது, ஒவ்வொரு ஆளாக வந்து இட்ரேட் பண்ண போகுது. அப்படி இட்ரேட் பண்ணக்குள்ள யாரெல்லாம் 100 விட குறைய கேலரிஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் வந்து என்ன செய்ய போகுது, லோ கேலரிஸ் ஸ்டோர் பண்ண போகுது. இதை எடுத்து பேஸ்ட் பண்ணி பார்த்தா right. யார் யார் வந்திருக்காங்க பாருங்க, 95 and 45, ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். ஸோ இது வந்து ஃபில்டர் ஆப்ஷனுக்கான இது. ஸோ இது விளங்கிட்டா ரெண்டு பேருக்கும், கலை என்ன மாதிரி விளங்கிட்டா? ட்ரை பண்ணுங்க லாபம்.
ஸோ அடுத்தது வந்து ரிடியூஸ். ஸோ இந்த ரிடியூஸ் இது எல்லாத்தையும் பற்றி சிங்கிள் வேல்யூ டேட்டாவை வந்து நம்ம அரேல ஸ்டோர் பண்ணக்குள்ள பார்த்து நாம இப்போ வந்து நாம ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படின்னு பார்க்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நான் இதில் எனக்கு தேவை வந்து என்னென்னா மேக்ஸிமம் கலோரி எந்த ஃப்ரூட்டில் இருக்கோ அந்த ஃப்ரூட்டை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்க்க மேக்ஸ் ஃப்ரூட் வந்து பேரை வச்சுட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிடியூஸை கால் பண்ணுறேன். ரிடியூஸை கால் பண்ணிட்டு இதில் டோட்டலாக இதில் ஃபங்க்ஷன் வித்தியாசம். ரிடியூஸில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒன்னரை ஃபங்க்ஷன் இருக்கும். நம்மளுக்கு ரெண்டு விதமான வரும், அக்யூமுலேட்டர் ஏன்னா எலிமெண்ட் வரும். ஸோ கரண்டாக இருக்கிற ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள், கரண்ட் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் ஃப்ரூட் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ்ன்றது வந்து என்னென்னா ப்ரீவியஸாக இருக்கிறது. இப்போ அதாவது ஒரு இட்ரேஷன் வந்து அதுக்கு முதல் நடந்த இட்ரேஷன்லேருந்து கிடைக்கப்பட்ட தகவலை வச்சு கொள்றதுக்கான எலிமெண்ட் வந்து மேக்ஸ்ன்ற வேரியபிள்லையும் கரண்ட் இட்ரேஷனில் இருக்கிறத வந்து ஃப்ரூட்ன்றதுலேயும் மிக்க போகிறேன். வேறு என்ன செஞ்சிட்டேன், ஒன்னரே ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். இப்போ வந்து எழுதுவோம். இப்போ நான் எழுதுறேன் என்னண்டு ஃப்ரூட் டாட் கேலரிஸ் சரிதானே கிரேட்டர் தென் மேக்ஸ் டாட் கேலரி. இது என்ன சொல்லுதுண்டா இப்போ கரண்ட் இட்டரேஷனில் வந்த ஃப்ரூட்ன்ற இருக்கேன் தானே அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கலோரி இதுக்கு முதல் மேக்ஸ்ன்ற இதுவரைக்கும் நம்ம லாஸ்டா ப்ரீவியஸா இருக்கிற மேக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கலரியை விட பெரிதா இருந்தால் என்ன செய்ய போறேன், இது வந்து வியப்புக்குரிய என்ன கண்டிஷன் செக் பண்றேன்னு பெரிதாக இருந்தால் நான் வந்து ஃப்ரூட்டை வந்து மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவேன். என்ன செய்வேன், ஃப்ரூட்டை வந்து மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவேன். ஏன் இதுவரைக்கும் மேக்ஸ் தான் பெருசா இருந்தது, மேக்ஸ்ற கேலரி தான் பெருசா இருந்தது. இந்த இட்டரேஷன்ல ஃப்ரூட்ற கேலரி பெருசா இருந்தா அவர் தான் நம்மளுக்கு மேக்ஸ். அப்ப நான் என்ன செய்யறேன், மேக்ஸை வந்து ஸ்டோர் பண்றேன். அப்படி இல்லையா நான் வந்து மேக்ஸே இருக்கட்டும் சரிதானே. பாருங்களா திருப்பி ஒருக்கா சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு இட்டரேஷன் இருக்கு, இது ஒரு ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஒன்று மேக்ஸ் ஒன்று ஃப்ரூட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள். இதுக்கு முதல் இவர் தான் இப்போதைக்கு பெரியார், மேக்ஸ் தான் பெரியார். இப்போ இது ஃபர்ஸ்ட் கரண்ட் இட்டரேஷன், இதான் கரண்ட் இட்டரேஷன் வைப்போம். இப்போ செக் பண்றேன் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க கேலரி இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க கேலரி விட பெருசா. அதாவது இதுவரைக்கும் நான் கண்டுபிடிச்ச மேக்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மேக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கேலரி வந்து கரண்ட் இட்டரேஷன் ஃப்ரூட்ல இருக்கிற கேலரியை விட பெருசாக இருந்தால், சாரி சின்னதாக இருந்தால், இந்த ஃப்ரூட்ன்றது வந்து இனி மேக்ஸ் விளங்கிட்டா. அப்போ மேக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ அடுத்த இட்டரேஷனுக்கு போக்குள்ள இப்போ என்ன, இவர் தான் மேக்ஸ், இப்போ இது வந்து ஃப்ரூட்ல ஸ்டோர் ஆகும் ஃப்ரூட். இப்போ இவரையும் செக் பண்ணி பார்க்குறேன் மேக்ஸ் தான் பெருசண்டா ஸ்டோர் பண்றல, இல்லை ஃப்ரூட் தான் பெருசண்டா ஸ்டோர் பண்றேன். அப்படி ஸ்டோர் பண்ணி இப்போ கடைசியா வந்து மேக்ஸ்ல இருக்கிறவர் தான் யாரா இருப்பார், அந்த அரேயில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் அதிக கேலரியை வச்சிருக்கிறாள் இருப்பார். சரியோ. இப்போ நான் இதை மேக்ஸ் ஃப்ரூட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். யார் வந்திருக்கார், 156 கேலரி இருக்கிறாள், அவர் தானே பெரியார், அவர் தான் பெரியார். ஸோ கலை ஃபஸ்மீர் விளங்கிட்டு அவங்களுக்கு ரிடியூஸ்ன்றது வந்து யூஸ் பண்றது வந்து என்னது கண்டு விளங்கிட்டா. ஸோ கலை நம்ம இன்றைக்கு இதோட வந்து ஸ்டாப் பண்ணுவோம், ஏன்னா மத்தாக்களும் இல்லை தானே. ஸோ இனி வர்றது வந்து புது கன்செப்ட். ஸோ டேட் அதோட வந்து யா ரிடியூஸுக்கு வந்து டிஃபால்ட்டாக ரெண்டு பேராமீட்டர் இருக்கும், ஒன்று ப்ரீவியஸையும் ஒன்று வந்து கரண்டையும் வச்சு கொள்றதுக்கு சரிதானே. ஒன் மோர் டைம் ரைட். ஸோ ரிடியூஸ் வந்து என்ன செய்ய மாட்டால் நம்மளுக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ் வச்சுக்கொள்ளும். ஒன்று வந்து ப்ரீவியஸ் வேல்யூ
இன்னொன்று வந்து கரண்ட் வேல்யூ. ஸோ இதில் இருக்கிற மேக்ஸ்ன்றது வந்து என்னென்னா இதுவரைக்கும் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ வந்து இவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள போறாரு. ஃப்ரூட்ன்றவர் யாரு? இப்போ கரண்டாக இருக்கிற வேல்யூ வந்து இவர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறார். இப்போ நான் என்ன செய்கிறேன், ரிடியூஸ் வந்து என்ன செய்யும், நம்ம இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு இட்ரேஷனாக போகும். ஆப்பிள்ன்றது, ஆரஞ்ச், பனானா, கோகோனட்னு ஒவ்வொரு இட்ரேஷனாக போய் கொண்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் வரக்குள்ள செக் பண்ணுவோம் என்ன, ஃப்ரூட்டில் ஒன்று இருக்க போது, மேக்ஸில் ஒன்று இருக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல மேக்ஸில் எதுவுமே இருக்காதுன்னு 0. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ன்ற கேலரிஸ் வந்து பார்க்கும். மேக்ஸ்ன்ற கேலரிஸ் மேக்ஸில் இருக்கிற கேலரியோட பெருசா. ஆனால் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் மேக்ஸ்ன்ற ஒப்ஜெக்டே இருக்காது. அப்போ ஃப்ரூட்ற கேலரி தான் பெருசு, அதாவது யார், ஆப்பிள்ற. அப்போ அந்த என்ன செய்வோம், அந்த ஆப்பிள்ன்ற ஒப்ஜெக்டை வந்து இந்த ஃப்ரூட்ன்றதை வந்து ஸ்டோர் பண்ணுவோம் மேக்ஸில். சரிதானே? வியப்புக்குறி போட்டு ட்ரூவாக இருந்தால் ஃப்ரூட்டை ஸ்டோர் பண்ணி, இல்லாட்டி மேக்ஸை ஸ்டோர் பண்ணி சொல்லியிருக்கோம். அப்போ ஃப்ரூட் வந்து ஸ்டோர் ஆகும் மேக்ஸில். செகண்ட் இட்ரேஷனுக்கு வரும் ஆரஞ்சுக்கு. இப்போ மேக்ஸில் யார் இருக்கார், ஆப்பிள் தான் இருக்கார். அப்போ இப்போ வந்து கரண்ட் இட்ரேஷன் யார், ஆரஞ்ச். ஆரஞ்சில் இருக்கிற கலர் யார், 45. இது மேக்ஸில் இருக்க கலரி வந்து 95. இப்போ 95ஓட 45 பெருசா இல்லை, சின்ன. அப்போ என்ன செய்யும், ஃப்ரூட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, மேக்ஸே இருக்கும். அப்போ என்ன, ஆப்பிள் தான் ஆப்பிள்ன்ற இடத்துலயே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. எகெயின் தேர்ட் இட்ரேஷனுக்கு வரும், பனானாக்கு வரும். பனானா டாட் கேலரிஸ் பார்ப்போம், 105. மேக்ஸில் என்ன இருக்கு, 95. இப்போ செக் பண்ணி பார்த்தால் ஃப்ரூட் டாட் கேலரி, பனானோட கேலரி தான் பெருசு. பட் ட்ரூ ஆகிற வடிவா ஃப்ரூட் போய் ஸ்டோர் ஆகும் மேக்ஸில். அப்போ இப்போ மேக்ஸில் வந்து யார் இருக்க போறார், பனானா இருக்க போகுது. ரைட், இப்போ பனானா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு வருது, கடைசி இட்ரேஷன்ல மேக்ஸில் வந்து பனானா இருக்க போது, ஃப்ரூட்டில் வந்து கோகோனட் இருக்க போகுது. இப்போ கோகோனட்ல கேலரி அக்சஸ் பண்ணுது ஃப்ரூட் டாட் கேலரி அண்ட் யாரு, 156. மேக்ஸ் டாட் கேலரி, மேக்ஸ் யார் இப்போ, பனானா. பனானா டாட் கேலரின்றது 105. 105 105 விட 156 பெருசா, ட்ரூ. அப்போ கரண்டா இருக்கிற ஃப்ரூட்டை வந்து மேக்ஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. சரிதானே? மேக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு கடைசியா வந்து இந்த மேக்ஸ்ன்ற வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். எல்லாம் முடிய, எல்லா இட்ரேஷனும் முடிய கடைசியா என்ன நடக்கும், நம்மளுக்கு மேக்ஸில் என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும். இது வந்து அக்யூமுலேட்டர் அண்ட் எலிமெண்ட் சொல்லுவோம். நம்மளுக்கு விளங்குற மாதிரி போடுறதுக்காக மேக்ஸ் அண்ட் ஃப்ரூட் போட்டிருக்கேன். இப்போ விளங்கிட்டா? ரைட். ஸோ இதோட வந்து நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணி அதுக்கு பிறகு வரதுனா புது கன்செப்ட் என்னென்ன இருக்கு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. இப்போ டேட்ஸ் இருக்கு, க்ளோஸ்டர் இருக்கு, டைம் அவுட், அதுக்கப்புறம் ES6 மாடியூல், அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதோட இன்றைக்கு நம்ம 3 பேர் தானே ஆன்லைனில் இருக்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஸோ நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கிளைக்கு இஷ்யூ இல்லை தானே, அண்ட் பாஸ் ரைட். ஓகே டீம், ஸோ ஹேவ் அ நைஸ் டே, குட் நைட். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து சந்திப்போம்.